மார்னிங், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஃப்ரைடேக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் இளைப்பாறுதல் ரெஸ்ட் எப்படி நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் அனுபவிக்கிறது என்றால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன என்றால் அவரை ஆராதிக்கிறது. அதுக்கு நம்ம தாவீதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். we saw how David worshiped God during good times. நல்ல நாட்களில் கர்த்தரை ஆராதித்தார். அவர் தீங்கு நடந்த போதிலும் கர்த்தரை ஆராதித்தார். ரொம்ப பிஸியாக இருக்கும் போதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு அவர் எப்பொழுதும் ஆராதித்தார் என்று பார்க்க போகிறோம். Psalm 145 verse number 1 and 2. I will exalt, I will bless the Lord and I will bless thy name forever and ever. The second verse என்ன சொல்லுன்னா, every day I will bless the Lord. தமிழில் நாடோறும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் என்றால் நம்ம சம்டைம்ஸ் அதை மிஸ் பண்ணும். நாள்தோறும் என்று சொல்லலாம். every day I will bless the Lord. whether good things happen, whether I am busy, இல்லைனா தீங்கு நடக்குது, இல்லை ஒன்றுமே நடக்கலை, whatever is happening, every day I will bless the Lord my King forever and ever. அதாவது and keep it from now to eternity. அவருக்கு நித்தியம் எங்கன்னே தெரியாது, இட்டர்னிட்டி எங்கன்னு தெரியாது, பட் அவர் தீர்மானித்து வைத்துட்டார். I will bless you every day till eternity. நான் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே தான் இருக்க போகிறேன். ஸோ லெட் us take it as a challenge. ஏன் டேவிட் மட்டும் அந்த மாதிரி சொல்லணுமா? நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணலாமே. லார்ட் ஜீசஸ், நீங்கள் தாவீதுக்கு மட்டும் நல்லவராக இருந்தீங்கல்ல, எனக்கும் நல்லவராக இருக்கீங்க. ஸோ தாவீது அப்படி சொன்னார்னா, ஈவன் ஐ வாண்ட் டு சே தட் ஐ வில் bless you Jesus, I will bless you Holy Spirit, I will bless you Father God. Today, every day, I make up my mind, I will bless you today till eternity. Eternity என்ன நம்மளுக்கு தெரியாது. That is okay, you don't have to know, but we made a decision. தாவீதை குறித்து பார்க்கும் என்றால் அவர் பைபிளில் அவர் வர்ஷிப் அவர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது இஸ் a father of faith, we are like him. ஆனால் அவரை குறித்து ஆல்மோஸ்ட் 10 chapters அவரை பற்றி எழுதியிருக்கிறது. யாக்கோபு, we all know ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். அவருடைய கோத்திரங்கள் 12 people are the இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுகிறார். பேர் மாற்றி கர்த்தர் மாற்றி விட்டார். அவரை குறித்து 11 chapters are mentioned in the Bible. தீர்க்க தரிசனம், அது மட்டும் மிராக்கிள் ஒர்க்கிங் ப்ராஃபெட்ஸ் பார்த்தீங்கன்னா எலைஜா அண்ட் எலைஷா, அவங்கள குறித்தும் ஆல்மோஸ்ட் 10 chapters எழுதப்பட்டிருக்கிறது. பட் தாவீதை குறித்து எத்தனை அதிகாரங்கள் பைபிளில் இருக்குன்னு தெரியுமா? 66 chapters about டேவிட். அது மட்டும் இல்லை, இந்த நியூ டெஸ்டிமெண்ட் கூட அவரை குறித்து அநேக தரம் அவருடைய நேம் 52 times ரெஃபரன்ஸ் பண்ணிப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் கூட பார்த்தீங்க என்றால் அவர் மற்ற ப்ராஃபெட்ஸ் ஐசையா ஆர் ஜெரமியா அந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணார். அவங்கள காட்டிலும் மோர் அண்ட் மோர் ஹி வாஸ் ரெஃபரிங் பேக் டு த சாம்ஸ். சங்கீதங்களே அவர் திருப்பி அவர் ரெஃபர் பண்ணி அவருடைய ஊழியங்களில் ஜீசஸ் வாஸ் ரெஃபரிங் டேவிட். ஸோ டேவிட் வாஸ் அ பவர்ஃபுல் கேரக்டர். ஏனென்றால் he was a worshipper. If you want to just wade through in this life, இந்த உலகத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம எல்லாவற்றையும் எதிர்த்து நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டூல், ஒரு வெப்பன் என்னென்றால் worship. We learn from the life of David. See, he blessed the Lord at all times. அந்த ஒரு ஹேபிட்டை நம்ம ஸ்லோலி கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா டைமிலும் Lord, I worship you. Lord, I thank you. Lord, I bless you. Lord, you are wonderful to me. நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி. நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர். உங்களுடைய நன்மைகளை விவரித்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தாவே, நீ பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருதயத்தில் அப்படியே நம்மளை அறியாமலே, ஈவன் when we are sleeping, நம்மளை அறியாமலே நம்ம அவரை வர்ஷிப் பண்ணியிருக்கலாம். லாட் ஆஃப் டைம்ஸ் சர்ச்சில் கூட சொல்லியிருப்பேன், பாஸ்டர் திடீர்னு தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும். நான் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் அப்படியே கேட்கும் போது பார்த்தா he'll be worshiping God. அவர் தூங்கிட்டு இருப்பார். I know he is sleeping, or I won't disturb him, but he'll be worshiping God. He's saying, give me the heart of Jesus, give me the love of Jesus, you are a good God. I can அப்படியே அவருடைய வர்ஷிப்பை நானும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் he was sleeping, but his spirit is still worshiping God. So at all times, every day, let us cultivate this habit to worship God. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட ராஜா, எங்களுடைய இருதயத்தை ஒரு ஆராதிக்கிற இருதயமாக நீங்கள் மாற்றுங்க. ஹெல்ப் us to have a love to worship you, Lord. என் நேரம்லாம் பார்க்காம எல்லா நேரத்திலும் தாவீதை போல உண்மை ஆராதிக்கும்படியே எங்களுக்கு சொல்லித்தாங்க, கற்றுத்தாங்க, எங்களை இழுத்து கொள்ளுங்க. அந்த பாடலை போல என்னை இழுத்துக்கொள்ளும், நான் ஓடி வந்துடுவேன், அறைக்குள்ள அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன் சொன்னது போல draw us nearer, Lord. Cover us with your precious blood. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நிம்மதி இளைப்பாறுதலால் நிரப்புங்க. எல்லாம் பயம், குழப்பம்,
கர்த்தாவே திகில் பதஷ்டம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சமாதானத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். In Jesus name we pray. Amen. Have a wonderful day. Weekend வந்துருச்சு. Don't forget going to the house of God sanctuary, the tabernacle and worshiping God. Saints ஓட கூட சேர்ந்து ஒரு corporate worship is very different. அதை மறந்து விடாதீங்க. So wherever you are, worship the Lord and get be strengthened in the presence of the Lord and in His word. Hallelujah. We are praying for you. God loves you. Have a wonderful and blessed day and weekend. Be blessed.